ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட என் சாயப்பா ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது செய்வாங்கன்ற எண்ணத்தோட என் கையை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ எந்த முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் தடையாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? எந்த விஷயத்திலும் உன்னால் முழு மனசோட செயல்பட முடியலை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு தானே வருத்தப்படுறேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குன்னு எந்த அளவுக்கு நீ ஆழமாக நம்புகிறாயோ அதே அளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்குன்றத முதல்ல நீ நம்பணும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உயர்வையும் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எல்லா இன்னல்களும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் இன்பங்கள் ஆரம்பமாகும். கூடிய சீக்கிரமே நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. என்னால் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா, நான் முன்னேறுவனான்ற பயப்படுறவங்க வாழ்க்கையில் முயற்சி செய்யவும் பயப்படுவாங்க. நீ எதையும் யோசிக்காதே, நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக உன்னால் மேலே வர முடியும். இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகலைன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு பயப்பட்டு உனக்குள்ள நீயே அவநம்பிக்கையை உருவாக்கிக்காதே. இந்த சாயப்பா உன் கூட உனக்கு துணையாக நிற்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நேர்மறை எண்ணங்களை எல்லாம் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உயர்த்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் மறுபடியும் இதுபோல் நடக்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேன். நீ எடுக்கும் முயற்சிகள் தாமதமானாலும் நீ நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். உண்மையான வழியில் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களை எல்லாம் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன்னை ஒருபோதும் அழிப்பதற்காக வரல, உன்னை செதுக்கிறதுக்காகவே வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் பெருமை அடைவாய். நீ பேசுகிற வார்த்தைகளிலும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல கூடிய சீக்கிரமே உனக்கான நல்வாழ்க்கை அமையும். இப்போ நீ சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாதே. நான் தரப்போகிறது எல்லாம் அதை விட பெருசு. எந்த விஷயத்தை நீ கைவிட நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். எதையும் பார்த்து பயப்படாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய். உன் கண்ணீர் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போகும் பாதையில் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையை பாதிக்காமல் நான் உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்குறேன் என் செல்லமே. உன் குறிக்கோள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும். குறுக்கு வழியில் போகிறவங்க போகட்டும், நீ எப்போதும் நேர்வழியில் போக தயாராகு. நேர்வழியில் போய் உண்மையான பாதையில் நீ ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நீ எந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்தை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக வழிகாட்டுவேன். உன் மனசில் இருக்க கவலை என்னன்னு எனக்கு புரியுது. என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழ்கிறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான எதிர்மறை எண்ணங்களோடு நீ எந்த முடிவையும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இனிமே தான் வரப்போகுது. அந்த புத்தகத்தை முழுசாக படிக்காமலேயே புத்தகம் சரியில்லைன்னு சொல்ல வேண்டாமே செல்லமே.
இன்னும் ஏதா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எந்த அளவுக்கு இப்போ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை நீ சந்திப்பாய். யார் உன்னை சந்தேகப்பட்டாலும் இந்த சாயப்பா உன்னை முழுசாக நம்புகிறேன். உன்னை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா நீ செய்யும் முயற்சிகளுக்கும் நீ போடுற விதைங்கிற உழைப்புக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. யார் உன்னை விட்டு போனாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பொறுமைக்காகவே கூடிய சீக்கிரம் உனக்கு பொக்கிஷமான வாழ்க்கையை கொடுத்து நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். உன்னை அள வைத்த பிரச்சனைகள் எல்லாமே உன்னை வலிமையாக்குவதற்காக மட்டுமே வந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை அள வைத்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. இப்போது நீ கஷ்டப்படுறது போல இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன் பேரை பெருமையாக பேசும் காலம் வரப்போகுது. தலையை உயர்த்தி தைரியமாக நடந்து போ. எந்த விதத்திலும் தோல்வி உன்னை பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். உன்னை வலிமையாக்கி வெற்றியை கொடுத்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான அழகான விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். இருள் அதிகமாக இருப்பதே விடியல் பக்கத்தில் வரப்போறதுக்கான அறிகுறிதான். உன் வாழ்க்கையிலையும் வெளிச்சத்துக்குரிய விடியலுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்று இரவுக்குள்ளாகவே அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டதை எல்லாம் நாளைக்கே உன் கைகளில் நல்லபடியாக ஒப்படைக்கிறேன். நீ நினச்சதை விட இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும். அமைதியாக இரு. நீ கண்ணீர் விட்ட இரவுகளும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. கஷ்டம் வந்துச்சுன்னா அதை பார்த்து நீ கலங்காமல் தைரியமாக இரு. கண்ணீரை தொடச்சிக்கோ. எந்த விதத்திலும் தோல்வி உன்னை தடுக்காத அளவுக்கு வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாமதமாக கிடைக்கும் வெற்றி தான் தரமான நிலைத்த வெற்றியாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பாவை உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இனிமே தான் உனக்கான சிறந்த பகுதி தொடங்க போகுது. நீ அமைதியாக கண்ணீர் வடித்ததையும் கவலைப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்த நான் உன் முயற்சிக்கெல்லாம் பலன் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விதத்திலும் வாழ்க்கை உன்னை தோற்கடிக்க விட மாட்டேன் என் செல்லமே. இப்போது உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நீ சாதிக்கும்படியும் ஜெயிக்கும்படியும் செய்ய போகிறேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரமும் காலமும் வரணும். அப்படிதான் பல நாட்களாக வேண்டி எதிர்பார்த்து ஏங்கி காத்து கிடந்த உனக்கு வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்திருக்கு. தாமதமாக கிடைக்கும் வெற்றி தான் தரமானதாக நினச்சி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. விதை உதைச்ச உடனே மரமாகாது. ஒரு காய் வந்த உடனே அது பழமாகி போயிடுச்சுன்னா அது வெம்பி போயிடுச்சு, வீணாக போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். காய் கனியாக மாறணும்னா அதுக்கு உரிய நேரத்தில் நல்லா வளர்ந்த பிறகு கனியாக மாறினாதான் அது நல்ல சுவையுடையதாக இருக்கும். அதே போல தான் வெற்றியும் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் நிரந்தர வாழ்க்கைக்கான சந்தோஷமாக அது வந்து சேரும். நீ எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் நான் கண்டிப்பாக உன்னை எதிர்பார்த்ததை நடத்தி கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையை கைவிட்றாதே. உனக்கான நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்ய செல்லமே. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் குறைச்சி உனக்கு ஒரு மன தெளிவை நான் கொடுக்குறேன். உடஞ்சி போன உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நீ மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியாக நான் இருக்கேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் நிம்மதி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இப்போது எந்த விஷயத்தை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியோ அதை என்கிட்ட விட்டுடு. உனக்கான சரியான பாதையை நான் காட்டி
உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை உருவாக்கி தந்துடுறேன். அது வரைக்கும் உன் முயற்சியை கைவிட்டுட வேணாம். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்கள் அடையலாம். உன் வாழ்க்கையில் சிறப்பாக வந்து சேரும் என் செல்லமே. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது நீ தலை குனிஞ்சு நிற்காம நெஞ்சை நிமித்தி நேர்மையாக நில்லு. மற்றவங்க உன்னை ஒதுக்கும் போது நீ ஒதுங்கியே இரு. அதே நேரத்தில் உனக்கான நேரம் வரும்போது சீறி பாய்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை அலட்சியமாக நினச்சாலும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் இறை பக்திக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன்.